மனைவி மேலே அப்படியே அந்த அளவுக்கு வந்து பரவாயில்ல, நம்ம கணவர் எல்லா வேலையும் ஒதுக்கிட்டு நமக்கு 1/2 மணி நேரம் பேசுகிறாரு, அந்த சந்தோஷத்துலேயே சந்தோஷமாக இருக்கும். அது மாதிரி நிறைய பேர் இல்லை, அதால் தான் சண்டை வருது. ஒன்று, குழந்தை இல்லாததுக்கு ஆண்களுக்கு உயிரணுக்கள் குறைவாக இருக்கலாம், ஆண்மை குறைவாக இருக்கலாம், ஆண் உயிரணுக்கள் இல்லாமல் இருக்கலாம். உயிரணுக்கள் சுத்தமாக இல்லாமல் ஜீரோன்னு சொல்லுவாங்க, நில் கவுண்ட்டுன்னு சொல்லுவாங்க, அசோஸ்பர்மியான்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இருந்தால் கூட குழந்தை நிற்காது. இல்லை பெண்களுக்கு மாதவிடாய் வராமல் இருக்கலாம், மாதவிடாய் மாறி மாறி வரலாம், கர்ப்பப்பையில் நீர் கட்டி இருக்கலாம், கருமுட்டை வளர்ச்சி இல்லாமல் இருக்கலாம், கர்ப்பப்பையில் வந்து பார்த்திங்கன்னா டியூப் பிளாக் இருக்கலாம். இது மாதிரி பல காரணங்கள் பெண்களுக்கு உண்டு. ஆண்களுக்கு ஆண்மை, உயிரணுக்கள், நீண்ட நேரம் தாம்பத்தில் ஈடுபடுறது, மனையை திருப்திப்படுத்தி இது மாதிரி இல்லாமல் இருந்தால் குழந்தை பிறக்காது. நிறைய பேர் இப்போ பார்த்தீங்கன்னா 100 பேர் கல்யாணம் பண்ணுறாங்க, 25 பேர் 30 பேருக்கு குழந்தை பிறகுது, 70 பேருக்கு குழந்தை பிறப்பு தள்ளி போகுது. என்ன காரணம்னா ஆண்களுக்கு ஆண்மை போயிடுச்சு, சரியாக பொண்டாடிட்ட சந்தோஷமாக இருக்கிறது இல்லை, மனைவியை வெளிப்படையாக சொல்ல போனால் திருப்திப்படுத்துறது இல்லை. ஒரு நிமிஷத்தில், அரை நிமிஷத்தில், செகண்டில் அவுட் ஆகிடுது. கட்டி பிடிக்கும் போதே அவுட் ஆகிடுது, வாயில் முத்தம் கொடுக்கும் போதே அவுட் ஆகிடுது. அப்புறம் எங்கே அவருக்கு புள்ள பெற்றுக்கிறது?